ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான எம்மியான டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 3 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி பவுண்டர்லேயே இந்த மாதிரி பவுடராக நான் பவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை இல்லாட்டி ப்ரௌன் சுகர் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இதுக்கு மேலே நல்ல கெட்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிர், அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தயிரை வச்சு ஃபில் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வரப்போகுது. இது நம்ம மன்ச் வச்சு தான் இந்த டெசர்ட் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஃபைனலாக மன்ச் வேஃபர் எடுத்து மன்ச் வேஃபர் சாக்லேட் எடுத்து அதை இந்த மாதிரி உடச்சி விட்டு மேலே டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை சூப்பராக சர்வ் பண்ணலாம். நல்ல எம்மியான இந்த மன்ச் டெசர்ட் எப்படி பண்ணுறது இந்த வேலண்டைன்ஸ் டேக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.